بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون. அத்தியாயம் அந்நூர் மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 64. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். இது ஓர் அத்தியாயம். இதனை நாம் இறக்கி அருளினோம். இதனை நாம் விதியாக்கி இருக்கின்றோம். மேலும் இதில் தெளிவான கட்டளைகளையும் நாம் இறக்கி இருக்கின்றோம். இதனால் நீங்கள் பாடம் பெறக்கூடும். الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. விபச்சாரம் செய்த பெண், விபச்சாரம் செய்த ஆண், இவர்களில் ஒவ்வொருவருக்கும் 100 சாட்டையடி கொடுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தால் அல்லாஹுடைய தீனின் மார்க்கத்தின் விவகாரத்தில் இவர்கள் மீதுள்ள இரக்கம் உங்களை பாதித்துவிடக் கூடாது. மேலும் இவர்களுக்கு தண்டனை அளிக்கும் போது இறை நம்பிக்கையாளர்களின் ஒரு குழு அங்கே இருக்க வேண்டும். الزاني لا ينكح إلا زانية أو مشركة والزانية لا ينكحها إلا زان أو مشرك وحرم ذلك على المؤمنين. விபச்சாரம் செய்யும் ஆண் விபச்சாரம் செய்யும் பெண்ணையோ அல்லது இறைவனுக்கு இணை வைக்கும் பெண்ணையோ தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய வேண்டாம். விபச்சாரம் செய்யும் ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்பவனோ அல்லது இறைவனுக்கு இணை வைப்பவனோ அன்றி வேறு யாரும் திருமணம் செய்ய வேண்டாம். மேலும் இது இறை நம்பிக்கையாளர்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. والذين يرمون المحصنات ثم لم يأتوا ب4 شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون إلا الذين تابوا من بعد ذلك وأصلحوا فإن الله غفور رحيم. எவர்கள் கற்புடைய பெண்கள் மீது அவதூறு சொல்லி பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களுக்கு 80 சாட்டையடிகள் கொடுங்கள். இனி அவர்கள் கூறும் சாட்சியத்தை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மேலும் அவர்களே தீயவர்கள். ஆனால் எவர்கள் இந்த குற்றத்திற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர அல்லாஹ் அவசியம் அவர்கள் விஷயத்தில் அதிகம் மன்னிப்பவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான்.
والذين يرمون أزواجهم ولم يكن لهم شهداء إلا أنفسهم فشهادة أحدهم 4 شهادات بالله فشهادة أحدهم 4 شهادات بالله إنه لمن الصادقين والخامسة أن لعنة الله عليه إن كان من الكاذبين ويدرأ عنها العذاب أن تشهد 4 شهادات بالله إنه لمن الكاذبين والخامسة أن غضب الله عليها إن كان من الصادقين ولولا فضل الله عليكم ورحمته وأن الله تواب حكيم ஆனால் யார் தம்முடைய மனைவியர் மீது அவதூறு சுமத்துகின்றார்களோ மேலும் அதற்கு தங்களை தவிர வேறு சாட்சிகள் அவரிடம் இல்லையோ அப்படிப்பட்ட ஒவ்வொருவரின் சாட்சியமும் இவ்வாறு இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய குற்றச்சாட்டில் தான் உண்மையாளன் என்று அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் செய்து சாட்சியம் அளிக்க வேண்டும். மேலும் 5வது தடவை தன்னுடைய குற்றச்சாட்டில் தான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வின் சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்று கூற வேண்டும். இவனுடைய குற்றச்சாட்டில் பொய்யன் ஆவான் என்று அவள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து 4 தடவை கூறி 5வது தடவை இவனுடைய குற்றச்சாட்டில் உண்மையாளனாக இருந்தால் தன் மீது அல்லாஹ்வின் கோபம் உண்டாவதாக என்று அவள் அளிக்கும் சாட்சியம் அவளை விட்டு தண்டனையை தடுக்கக்கூடியதாகும். உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் இல்லாது போயிருந்து மேலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்பவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இல்லாதிருந்தால் மனைவியர் மீது அவதூறு கற்பிக்கும் விவகாரம் உங்களை பெரும் சிக்கலில் ஆழ்த்திவிட்டிருக்கும். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லகும் بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم لولا إذ سمعتموه ظن المؤمنون والمؤمنات بأنفسهم خيرا وقالوا هذا إفك مبين. இந்த அவதூறை புனைந்து கொண்டு வந்தவர்கள் உங்களில் உள்ள ஒரு கும்பல்தான். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தீங்காக கருதாதீர்கள். மாறாக இதுவும் உங்களுக்கு நன்மையாகவே உள்ளது. அவர்களில் யார் எந்த அளவுக்கு அதில் பங்கேற்றார்களோ அந்த அளவுக்கு பாவத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டனர். மேலும் அவர்களில் யார் இதில் பெரும் பங்கு வகித்தானோ
அவனுக்கு பெரும் தண்டனை இருக்கிறது. நீங்கள் இதனை செவியுற்ற போதே நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும் தங்களை பற்றி ஏன் நல்லெண்ணம் கொள்ளவில்லை? இது ஓர் அப்பட்டமான அவதூறு என்று ஏன் அவர்கள் கூறிடவில்லை? لولا جاءوا عليه بأربعة شهداء فإذ لم يأتوا بالشهداء فأولئك عند الله هم الكاذبون ولولا فضل الله عليكم ورحمته في الدنيا والآخرة لمسكم فيما أفضتم فيه عذاب عظيم إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم. அவர்கள் தங்களுடைய குற்றச்சாட்டை நிரூபிக்க ஏன் 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லை? அவ்வாறு அவர்கள் சாட்சிகளை கொண்டு வராத நிலையில் அல்லாஹ்விடத்தில் அவர்களே பொய்யர்கள் ஆவர். உங்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் பொழிந்திருக்காவிட்டால் எந்த விஷயங்களில் நீங்கள் மூழ்கி இருந்தீர்களோ அதன் பயனாக உங்களுக்கு பெரும் வேதனை ஏற்பட்டிருக்கும். உங்களில் ஒருவரின் நாவிலிருந்து மற்றவரின் நாவுக்கு இந்த அவதூறு செய்தியை பரப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு கடும் தவறை செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை சற்று சிந்தியுங்கள். நீங்கள் எந்த வகையிலும் அறிந்திராத ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் வாய்களால் கூறிக்கொண்டு திரிந்தீர்கள். அதனை சாதாரணமாக கருதிவிட்டீர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அதுவோ மிகப்பெரிய விஷயமாயிருந்தது. وَلَوْلَا إِذْ سَمِعْتُمُوهُ قُلْتُم مَّا يَكُونُ لَنَا أَن نَّتَكَلَّمَ بِهَذَا سُبْحَانَكَ هَذَا بُهْتَانٌ عَظِيمٌ. يَعِظُكُمُ اللَّهُ أَن تَعُودُوا لِمِثْلِهِ أَبَدًا إِن كُنتُم مُّؤْمِنِينَ. وَيُبَيِّنُ اللَّهُ لَكُمُ الْآيَاتِ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ. நீங்கள் இதனை கேள்விப்பட்டதுமே இவ்வாறான விஷயத்தை நாம் பேசுவது நமக்கு ஏற்றதல்ல. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், பெரும் அவதூறாயிற்றே இது என்று ஏன் நீங்கள் கூறிடவில்லை? நீங்கள் நம்பிக்கையாளர்களாயின் இனி ஒருபோதும் இது போன்ற தவறை மீண்டும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றான். மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனும் நுண்ணறிவாளனும் ஆவான். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅ அல்-ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরাহ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ
وَلَوْلَا فَضْلُ اللَّهِ عَلَيْكُمْ وَرَحْمَتُهُ وَأَنَّ اللَّهَ رَءُوفٌ رَحِيمٌ. இறை நம்பிக்கை கொண்டோரிடையே மானக்கேடான செயல் பரவிட வேண்டும் என எவர்கள் விரும்புகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் துன்புறுத்தும் தண்டனைக்கு உரியவர்களாவர். மேலும் அல்லாஹ் அறிகின்றான், நீங்கள் அறிவதில்லை. அல்லாஹுவின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது பொழிந்திராவிட்டால், மேலும் அல்லாஹு மிகுந்த பரிவு கொண்டவனாயும் கிருபையாளனாயும் இல்லாதிருந்தால், இப்போது உங்களிடையே பரப்பப்பட்டிருந்த இந்த செய்தி படுமோசமான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ وَمَن يَتَّبِعْ خُطُوَاتِ الشَّيْطَانِ فَإِنَّهُ يَأْمُرُ بالفحشاء والمنكر ولولا فضل الله عليكم ورحمته ما زكى منكم من أحد أبدا ولكن الله يزكي من يشاء والله سميع عليم. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். யாரேனும் அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் மானக்கேடானவை மற்றும் தீயவற்றை செய்யுமாறே ஷைத்தான் அவனை ஏவுவான். அல்லாஹ்வின் அருளும் அவனுடைய கருணையும் உங்கள் மீது இல்லாதிருந்தால் உங்களில் எவருமே ஒருபோதும் மாசற்றவராய் விளங்கி இருக்க முடியாது. ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களை தூய்மையாக்குகின்றான். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். وَلَا يَأْتَلِ أُولُو الْفَضْلِ مِنكُمْ وَالسَّعَةِ أَن يُؤْتُوا أُولِي الْقُرْبَى وَالْمَسَاكِينَ وَالْمُهَاجِرِينَ فِي سَبِيلِ اللَّهِ وَلْيَعْفُوا وَلْيَصْفَحُوا أَلَا تُحِبُّونَ أَن يَغْفِرَ اللَّهُ لَكُمْ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ. உங்களிடையே பண்பு நலன்களும் வசதிகளும் உடையவர்கள் தங்களுடைய உறவினர்கள், வறியவர்கள் மற்றும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஆகியோருக்கு கொடுத்துதவ மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவர்களை மன்னித்து விட வேண்டும், பொறுத்துக் கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என நீங்கள் விரும்புவதில்லையா என்ன? மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தில் லுஇனூ ஃபித் துன்யா வல் ஆখিরাতি வலஹும் அஸாபுன் அதீம். يَوْمَ تَشْهَدُ عَلَيْهِمْ أَلْسِنَتُهُمْ وَأَيْدِيهِمْ وَأَرْجُلُهُمْ بِمَا كَانُوا يَعْمَلُونَ يَوْمَئِذٍ يُوَفِّيهِمُ اللَّهُ دِينَهُمُ الْحَقَّ
ويعلمون أن الله هو الحق المبين. கற்புடைய கள்ளங்கபடமற்ற இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் மீது எவர்கள் அவதூறு கூறுகின்றார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு கடும் வேதனையும் இருக்கிறது. அவர்கள் செய்த தீவினைகளை குறித்து அவர்களுடைய நாவுகளும் அவர்களுடைய கரங்களும் கால்களும் எந்நாளில் அவர்களுக்கு எதிராக சாட்சியம் கூறுமோ அந்த நாளினை அவர்கள் மறந்துவிட வேண்டாம். அந்நாளில் அவர்களுக்குரிய நியாயமான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவாக அளிப்பான். மேலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும் அல்லாஹுதான் உண்மையானவன், உண்மையை உண்மையாக்கி காட்டுபவன் என்று. الخبيثات للخبيثين والخبيثون للخبيثات والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم. ஒழுக்கங்கெட்ட பெண்கள் ஒழுக்கங்கெட்ட ஆண்களுக்கும் ஒழுக்கங்கெட்ட ஆண்கள் ஒழுக்கங்கெட்ட பெண்களுக்கும் உரியவர்களாவர். தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கும் தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கும் உரியவர்களாவர். புனைந்துரைப்போரின் பழிச்சொற்களிலிருந்து அவர்களின் பண்பாடு தூய்மையானது. அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் நற்பேரும் இருக்கின்றன. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم وَإِن قِيلَ لَكُمْ ارْجِعُوا فَارْجِعُوا هُوَ أَزْكَى لَكُمْ وَاللَّهُ بِمَا تَعْمَلُونَ عَلِيمٌ. لَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَدْخُلُوا بُيُوتًا غَيْرَ مَسْكُونَةٍ فِيهَا مَتَاعٌ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ مَا تُبْدُونَ وَمَا تَكْتُمُونَ. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய வீடுகளை தவிர மற்றவர்களின் வீடுகளில் அந்த வீட்டாரின் இசைவை பெறாமலும் அவர்களுக்கு சலாம் கூறாத வரையிலும் நுழையாதீர்கள். இந்த முறைதான் உங்களுக்கு மிகச் சிறப்புடையதாகும். நீங்கள் இதனை நினைவில் வைப்பீர்கள் என எதிர்பார்க்கலாம். ஆனால் அங்கு எவரையும் நீங்கள் காணவில்லை என்றால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாத வரையில் அங்கே நுழையாதீர்கள். மேலும் உங்களிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறப்பட்டால் உடனே திரும்பி விடுங்கள். இதுவே உங்களுக்கு மிக தூய்மையான நடைமுறையாகும். மேலும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். ஆயினும்
யாரும் குடியிருக்காத உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஏதாவது பொருள்கள் உள்ள வீடுகளில் நுழைவதில் உங்கள் மீது யாதொரு தவறும் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்துபவை மற்றும் மறைத்து வைப்பவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். قُل لِّلْمُؤْمِنِينَ يَغُضُّوا مِنْ أَبْصَارِهِمْ وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ ذَلِكَ أَزْكَى لَهُمْ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بِمَا يَصْنَعُونَ. நபியே, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளும்படியும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியும் நீர் கூறும். இதுவே அவர்களுக்கு மிக தூய்மையான வழிமுறையாகும். அவர்கள் செய்யும் அனைத்தையும் சின்னமாக அல்லாஹ் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான். وَقُل لِّلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا مَا ظَهَرَ مِنْهَا وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ أَوْ آبَائِهِنَّ أَوْ آبَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ أَبْنَائِهِنَّ أَوْ أَبْنَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي أَخَوَاتِهِنَّ أَوْ نِسَائِهِنَّ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُنَّ أَوِ التَّابِعِينَ غَيْرِ أُولِي الْإِرْبَةِ مِنَ الرِّجَالِ أَوِ التَّابِعِينَ غَيْرِ أُولِي الْإِرْبَةِ مِنَ الرِّجَالِ أَوِ الطِّفْلِ الَّذِينَ لَمْ يَظْهَرُوا عَلَى عَوْرَاتِ النِّسَاءِ وَلَا يَضْرِبْنَ بِأَرْجُلِهِنَّ لِيُعْلَمَ مَا يُخْفِينَ مِنْ زِينَتِهِنَّ وَتُوبُوا إِلَى اللَّهِ جَمِيعًا أَيُّهَا الْمُؤْمِنُونَ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. மேலும் நபியே, இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறும், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கட்டும், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாதிருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியே தெரிகின்றவற்றை தவிர. மேலும் தங்களுடைய மார்புகள் மீது தங்கள் முன்றானையை போட்டுக் கொள்ளட்டும். தங்கள் கணவன்மார்கள், தங்களுடைய தந்தையர்கள், தங்கள் கணவன்மார்களின் தந்தையர், தங்களுடைய மகன்கள், தங்கள் கணவன்மார்களின் மகன்கள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரர்களின் மகன்கள், சகோதரிகளின் மகன்கள்,
தங்களுடன் நெருங்கி பழகும் பெண்கள், தங்களுடைய ஆண் பெண் அடிமைகள் மற்றும் தவறான வேட்கைகள் இல்லாத தம்மை அண்டி வாழுகின்ற ஆண்கள், மேலும் பெண்களின் அந்தரங்க விஷயங்களை பற்றி எதுவும் தெரிந்திராத சிறுவர்கள் ஆகிய இவர்கள் முன்னிலையிலன்றி வேறு எவரிடத்திலும் தங்களுடைய அழகை அவர்கள் வெளிக்காட்ட வேண்டாம். தாங்கள் மறைத்து வைத்திருக்கும் தங்களின் அழகை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால்களை பூமியில் அடித்துக் கொண்டு நடக்க வேண்டாம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் பாவ மன்னிப்பு கோரி மீளுங்கள். நீங்கள் வெற்றியடையக்கூடும். وَأَنكِحُوا الْأَيَامَ مِنكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ إِنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَاللَّهُ وَاسِعٌ عَلِيمٌ. وَلْيَسْتَعْفِفِ الَّذِينَ لَا يَجِدُونَ نِكَاحًا حَتَّى يُغْنِيَهُمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ وَالَّذِينَ يَبْتَغُونَ الْكِتَابَ مِمَّا مَلَكَتْ أَيْمَانُكُمْ فَكَاتِبُوهُمْ إِنْ عَلِمْتُمْ فِيهِمْ خَيْرًا وَآتُوهُمْ مِمَّا لِلَّهِ الَّذِي آتَاكُمْ وَلَا تُكْرِهُوا فَتَيَاتِكُمْ عَلَى الْبِغَاءِ إِنْ أَرَدْنَ تَحَصُّنًا لِتَبْتَغُوا عَرَضَ الْحَيَاةِ الدُّنْيَا وَمَنْ يُكْرِههُّنَّ فَإِنَّ اللَّهَ مِنْ بَعْدِ إِكْرَاهِهِنَّ غَفُورٌ رَحِيمٌ. உங்களில் வாழ்க்கை துணையின்றி இருப்பவர்களுக்கும் மேலும் உங்களுடைய ஆண் பெண் அடிமைகளில் நல்லவர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள். அவர்கள் வறியவர்களாயிருந்தால் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களை தனவந்தர்களாக்குவான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். திருமணத்திற்குரிய வசதி வாய்ப்பை பெறாதவர்கள் அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கும் வரை ஒழுக்க தூய்மையை மேற்கொள்ளட்டும். உங்களுடைய அடிமைகளில் எவர்கள் முகாசபத் எனும் ஒப்பந்தம் கோருகின்றார்களோ அவர்களிடம் நன்மை இருப்பதாக நீங்கள் அறிந்தால் அவர்களோடு முகாசபத் எனும் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கும் செல்வத்திலிருந்து அவர்களுக்கு வழங்குங்கள். மேலும் உலக வாழ்க்கையின் இலாபங்களை தேடிக்கொள்வதற்காக உங்கள் அடிமை பெண்களை விபச்சாரத்திற்காக பலவந்தப்படுத்தாதீர்கள். அவர்கள் சுயமே ஒழுக்க தூய்மையை விரும்பும் போது அவர்களை எவரேனும் பலவந்தப்படுத்தினால் அவர்கள் பலவந்தப்படுத்தப்பட்ட பின்பும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குபவனாகவும் மிகுந்த கிருபை செய்பவனாகவும் இருக்கின்றான். وَلَقَدْ أَنزَلْنَا إِلَيْكُمْ آيَاتٍ مُبَيِّنَاتٍ وَمَثَلًا مِنَ الَّذِينَ خَلَوْا مِنْ قَبْلِكُمْ وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. மேலும் நாம் தெள்ளத் தெளிவாக வழிகாட்டும் வசனங்களை உங்களுக்கு அருளி இருக்கின்றோம்.
உங்களுக்கு முன் சென்ற சமூகங்களின் படிப்பினை மிக்க உதாரணங்களையும் நாம் உங்கள் முன் வைத்துள்ளோம். மேலும் இரையச்சம் கொள்ளக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும் நல்லுரைகளையும் நாம் வழங்கியுள்ளோம். அல்லாஹு நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் مثل نوره كمشكاة فيها مصباح المصباح في زجاجة الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال للناس والله بكل شيء عليم. அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாக இருக்கின்றான். பேரண்டத்தில் அவனது ஒளிக்கு உவமை இவ்வாறாகும். ஒரு மாடத்தில் விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அவ்விளக்கு ஒரு கண்ணாடி கூண்டினுள் இருக்கிறது. அக்கண்ணாடி கூண்டு முத்தாய் ஒளிரும் தாரகை போன்றுள்ளது. அவ்விளக்கு கிழக்கை சார்ந்ததாயும் மேற்கை சார்ந்ததாயும் இல்லாத அருள் பெற்ற ஒலிவ மரத்தின் எண்ணெய் கொண்டு எரிக்கப்படுகின்றது. அதன் எண்ணெய் தானாக ஒளிரவே செய்யும். நெருப்பு அதனை தீண்டாத போதிலும். இவ்வாறு ஒளிக்கு மேல் ஒளி அதிகமாவதற்கான அனைத்து காரணங்களும் ஒருங்கே அமையப்பெற்றிருக்கின்றன. அல்லாஹ் தான் நாடுவோருக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகின்றான். அவன் உவமைகளின் வாயிலாக மக்களுக்கு விஷயத்தை விளக்குகின்றான். மேலும் அவன் ஒவ்வொன்றையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله والله يرزق من يشاء بغير حساب. அவனது ஒளியின்பால் வழிகாட்டுதலை பெற்றவர்கள் எந்த இல்லங்கள் உயர்த்தப்படுவதற்கும் எங்கே தன் பெயர் நினைவு கூறப்படுவதற்கும் அல்லாஹ் அனுமதி வழங்கியுள்ளானோ அந்த இல்லங்களில் காணப்படுகிறார்கள். அவற்றில் காலை மாலை நேரங்களில் அவனை துதித்துக் கொண்டிருப்பவர்கள் எத்தகையோர் எனில், இறைவனை நினைவு கூறுவதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவது மற்றும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் வியாபாரமும் கொள்வினை கொடுப்பினையும் அவர்களை பாராமுகமாக்கி விடுவதில்லை. இதயங்கள் நிலைகுலைந்து பார்வைகள் நிலைகுத்தி விடக்கூடிய ஒரு நாள் குறித்து அவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்படி ஏன் செய்கிறார்கள் என்றால், அவர்கள் செய்த மிக அழகிய செயல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு அருள்வதற்காகவும் அவனுடைய அருளால் இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வழங்குவதற்காகவும் தான். மேலும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகின்றான். وَالَّذِينَ كَفَرُوا
أعمالهم كسراب بقيعة يحسبه الظمآن ماء حتى إذا جاءه لم يجده شيئا ووجد الله عنده فوفاه حسابه والله سريع الحساب أو كظلمات في بحر لجي يغشاه موج من فوقه موج من فوقه سحاب ظلمات بعضها فوق بعض إذا أخرج يده لم يكد يراها ومن لم يجعل الله له نورا فما له من نور. இதற்கு மாறாக எவர்கள் இறைவனை நிராகரித்தார்களோ அவர்களின் செயல்களுக்கு உவமை நீரில்லா பாலைவனத்தின் காணலாகும். தாகித்தவன் அதனை நீர் என்று கருதுகின்றான். இறுதியில் அவன் அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கு எதையும் காணவில்லை. ஆனால் அவன் அங்கு கண்டுகொண்டது அல்லாஹுவை. அல்லாஹ்வோ அவனுக்குரிய கணக்கை முழுமையாக தீர்த்து விடுகின்றான். அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் விரைவானவனாக இருக்கின்றான். அல்லது நிராகரிப்பாளர்களின் செயல்கள் ஆழ்கடலில் இருள்களைப் போன்று உள்ளன. அந்த கடலை ஓர் அலை மூடியுள்ளது. அதற்கு மேல் மற்றொரு அலை, அதற்கு மேல் மேகம். இப்படியாக இருளுக்கு மேல் இருள் என எங்கும் இருள்மயம். மனிதன் தனது கரத்தை நீட்டினால் அதை கூட அவனால் பார்க்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு ஒளியை வழங்கவில்லையோ பிறகு அவனுக்கு வேறு எந்த ஒளியும் இல்லை. أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يُسَبِّحُ لَهُ مَن فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَالطَّيْرُ صَافَّاتٍ كُلٌّ قَدْ عَلِمَ صَلَاتَهُ وَتَسْبِيحَهُ وَاللَّهُ عَلِيمٌ بِمَا يَفْعَلُونَ. وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَإِلَى اللَّهِ الْمَصِيرُ. أَلَمْ تَرَ أَنَّ اللَّهَ يُزْجِي سَحَابًا ثُمَّ يُؤَلِّفُ بَيْنَهُ ثُمَّ يَجْعَلُهُ رُكَامًا فَتَرَى الْوَدْقَ يَخْرُجُ مِنْ خِلَالِهِ وَيُنَزِّلُ مِنَ السَّمَاءِ مِنْ جِبَالٍ فِيهَا مِنْ بَرَدٍ فَيُصِيبُ بِهِ مَنْ يَشَاءُ وَيَصْرِفُهُ عَنْ مَنْ يَشَاءُ يَكَادُ سَنَا بَرْقِهِ يَذْهَبُ بِالْأَبْصَارِ يُقَلِّبُ اللَّهُ اللَّيْلَ وَالنَّهَارَ إِنَّ فِي ذَلِكَ لَعِبْرَةً لِأُولِي الْأَبْصَارِ. வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் சிறகடித்து பறக்கும் பறவைகளும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? ஒவ்வொன்றும் தன்னுடைய தொழுகையையும்
துதிமுறையையும் அறிந்திருக்கின்றது. மேலும் இவை செய்பவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான். வானங்கள் மற்றும் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது. மேலும் அவனிடமே அனைவரும் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. நீங்கள் பார்க்கவில்லையா என்ன? அல்லாஹ் மேகத்தை மெல்ல மெல்ல நகர்த்துகின்றான். பின்னர் அதன் சிதறல்களை ஒன்றிணைக்கின்றான். பிறகு அதனை அடர்த்தியான மேகமாக ஆக்குகின்றான். பிறகு அதற்கிடையிலிருந்து மழை துளிகள் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை நீர் பார்க்கின்றீர். மேலும் அவன் வானத்திலிருந்து அதிலே உயர்ந்து நிற்கின்ற மலைகளின் காரணத்தால் பனிக்கட்டிகளை பொழிவிக்கின்றான். பிறகு அதன் மூலம் தான் நாடுகின்றவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துகின்றான். மேலும் தான் நாடுகின்றவர்களை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்கின்றான். அதனுடைய மின்னலின் ஒளி பார்வைகளை பறிக்க முனைகின்றது. இரவையும் பகலையும் அவன்தான் மாற்றிக் கொண்டிருக்கின்றான். சின்னமாக இதில் ஒரு படிப்பினை இருக்கிறது பார்வை உள்ளவர்களுக்கு. வல்லாஹு خلق كل دابة من ماء فمنهم من يمشي على بطنه ومنهم من يمشي على رجلين ومنهم من يمشي على أربع يخلق الله ما يشاء إن الله على كل شيء قدير. மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு உயிர் பிராணியையும் ஒரே விதமான நீரிலிருந்து படைத்தான். அவற்றில் சில தம் வயிற்றால் ஊர்ந்து செல்கின்றன, வேறு சில 2 கால்களால் நடந்து செல்கின்றன, இன்னும் சில 4 கால்களால் நடந்து திரிகின்றன. தான் நாடுகின்றவற்றை அல்லாஹ் படைக்கின்றான். சின்னமாக அல்லாஹ் யாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். لقد أنزلنا آيات مبينات والله يهدي من يشاء إلى صراط مستقيم. உண்மையை மிக தெளிவாக காண்பிக்கும் வசனங்களை நாம் இறக்கி அருளியிருக்கின்றோம். மேலும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றான். وَيَقُولُونَ آمَنَّا بِاللَّهِ وَبِالرَّسُولِ وَأَطَعْنَا ثُمَّ يَتَوَلَّى فَرِيقٌ مِّنْهُمْ مِنْ بَعْدِ ذَلِكَ وَمَا أُولَئِكَ بِالْمُؤْمِنِينَ. وَإِذَا دُعُوا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ لِيَحْكُمَ بَيْنَهُمْ إِذَا فَرِيقٌ مِّنْهُمْ مُعْرِضُونَ. وَإِنْ يَكُنْ لَهُمُ الْحَقُّ يَأْتُوا إِلَيْهِ مُذْعِنِينَ. அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், மேலும் கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொண்டோம் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஆயினும் இதன் பின்னர் இவர்களில் ஒரு பிரிவினர் கீழ்ப்படியாமல் புறக்கணித்து விடுகின்றார்கள். இத்தகையோர் எவ்வகையிலும் நம்பிக்கையாளர்கள் அல்லர். அவர்களுக்கிடையிலான வழக்குகளில் இறை தூதர் தீர்ப்பளித்திட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் வருமாறு அவர்கள் அழைக்கப்படும் போது அவர்களில் ஒரு சாரார் புறக்கணித்து செல்கின்றார்கள். ஆனால் நியாயம் அவர்களுக்கு சாதகமாக அமையும் போது தாழ்மையோடு இறை தூதரிடம் வருகின்றார்கள்.
أفي قلوبهم مرض أم ارتابوا أم يخافون أن يحيف الله عليهم ورسوله بل أولئك هم الظالمون إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون அவர்களின் உள்ளங்களில் நயவஞ்சகப்பினி தொற்றிக் கொண்டுள்ளதா அல்லது அவர்கள் சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கின்றனரா அல்லது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தங்களுக்கு அநீதி இழைத்திடுவார்களோ என்று அஞ்சுகின்றார்களா? உண்மை என்னவெனில் இவர்களே கொடுமையாளர்கள் ஆவர். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் தங்களுக்கிடையில் உள்ள வழக்குகளில் இறை தூதர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் வருமாறு அழைக்கப்படும் போது நாங்கள் செவியேற்றோம் கீழ்ப்படிந்தோம் என்று கூறுவதே அவர்களின் தன்மையாகும். இத்தகையோர்தாம் வெற்றி பெறக்கூடியவர்கள். எவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாஹுவுக்கு அஞ்சி அவனுக்கு மாறு செய்வதை தவிர்த்துக் கொள்கின்றார்களோ அவர்கள்தாம் வெற்றியாளர்களாவர். وَأَقْسَمُوا بِاللَّهِ جَهْدَ أَيْمَانِهِمْ لَئِنْ أَمَرْتَهُمْ لَيَخْرُجُنَّ قُل لَّا تُقْسِمُوا طَاعَةٌ مَّعْرُوفَةٌ إِنَّ اللَّهَ خَبِيرٌ بما تعملون قل أطيعوا الله وأطيعوا الرسول فإن تولوا فإنما عليه ما حمل وعليكم ما حملتم وَإِن تُطِيعُوهُ تَهْتَدُوا وَمَا عَلَى الرَّسُولِ إِلَّا الْبَلَاغُ الْمُبِينُ நயவஞ்சகர்களாகிய இவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியாக சத்தியம் செய்து தாங்கள் எங்களுக்கு ஆணையிட்டால் வீடுகளை விட்டு வெளியேறி விடுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். அவர்களிடம் நீர் கூறும், சத்தியம் செய்யாதீர்கள். உங்களுடைய கீழ்ப்படிதல் எத்தகையது என்பது தெரிந்த விஷயம்தான். சின்னமாக நீங்கள் செய்யும் செயல்களை அல்லாஹ் அறியாதவன் அல்லன். நீர் கூறும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், மேலும் தூதரை பின்பற்றுபவராய் திகழுங்கள். ஆயினும் நீங்கள் புறக்கணித்தால் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், தூதரின் மீது எந்த கடமை சுமத்தப்பட்டுள்ளதோ அந்த கடமைக்கு அவரே பொறுப்பு. உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள கடமைக்கு பொறுப்பு நீங்களே. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிவீர்களாயின் நீங்கள்தான் நேர்வழியடைவீர்கள். இல்லையெனில் கட்டளைகளை தெள்ளத் தெளிவாக அறிவித்து விடுவதை தவிர தூதர் மீது வேறெந்த பொறுப்பும் இல்லை. وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ لَيَسْتَخْلِفَنَّهُمْ فِي الْأَرْضِ كَمَا اسْتَخْلَفَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ وَلَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمْ
لَيُمَكِّنَنَّ لَهُمْ دِينَهُمُ الَّذِي ارْتَضَىٰ لَهُمْ وَلَيُبَدِّلَنَّهُم مِّن بَعْدِ خَوْفِهِمْ أَمْنًا يَعْبُدُونَنِي لَا يُشْرِكُونَ بِي شَيْئًا وَمَن كَفَرَ بَعْدَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْفَاسِقُونَ وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ لَا تَحْسَبَنَّ الَّذِينَ كَفَرُوا مُعْجِزِينَ فِي الْأَرْضِ وَمَأْوَاهُمُ النَّارُ وَلَبِئْسَ الْمَصِيرُ உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். என்னவெனில் அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக்குவான். அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதிகளாக்கியது போன்று. மேலும் அவர்களுக்காக அல்லாஹ் எந்த மார்க்கத்தை விரும்பினானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படைகள் மீது நிலைநாட்டுவான். மேலும் அவர்களில் இன்று நிலவுகின்ற அச்ச நிலையை அமைதி நிலையாய் மாற்றித் தருவான். எனவே அவர்கள் எனக்கே அடிபணியட்டும். மேலும் என்னுடன் எதனையும் இணை வைக்காதிருக்கட்டும். மேலும் இதன் பின்னர் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களே பாவிகள் ஆவர். மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் வழங்குங்கள். மேலும் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் மீது கருணை புரியப்படக்கூடும். நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களை குறித்து அவர்கள் பூமியில் அல்லாஹுவை தோல்வியுறச் செய்து விடுவார்கள் என்று தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள். அவர்களுடைய இருப்பிடம் நரகம்தான். அது மிகவும் கெட்ட இருப்பிடமாகும். يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا لِيَسْتَأْذِنكُمُ الَّذِينَ مَلَكَتْ أَيْمَانُكُمْ وَالَّذِينَ لَمْ يَبْلُغُوا الْحُلُمَ مِنكُمْ ثَلَاثَ مرات من قبل صلاة الفجر وحين تضعون ثيابكم من الظهيرة ومن بعد صلاة العشاء ثلاث عورات لكم ليس عليكم ولا عليهم جناح بعدهن طوافون عليكم بعضكم على بعض كذلك يبين الله لكم الآيات والله عليم حكيم. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய அடிமைகளான ஆண்களும் பெண்களும் பருவ வயதை அடையாத உங்கள் சிறுவர்களும் 3 நேரங்களில் உங்களிடம் வருவதற்கு அனுமதி பெற்றுக் கொள்ளட்டும். வைகறை தொழுகைக்கு முன்னர், மதிய வேளையில் நீங்கள் உங்கள் ஆடைகளை களைந்திருக்கும் போது, இஷா தொழுகைக்கு பின்னர். இம்3 நேரங்களும் நீங்கள் மறைவாக இருக்கக்கூடிய நேரங்களாகும். இவற்றை தவிர மற்ற நேரங்களில் அவர்கள் அனுமதியின்றி வருவார்களாயின் உங்கள் மீதும் அவர்கள் மீதும் எவ்வித குற்றமும் இல்லை. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அடிக்கடி வரவேண்டியுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன்னுடைய அறிவுரைகளை தெளிவுபடுத்துகின்றான். மேலும் அல்லாஹ் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான்.
وَإِذَا بَلَغَ الْأَطْفَالُ مِنكُمُ الْحُلُمَ فَلْيَسْتَأْذِنُوا كَمَا اسْتَأْذَنَ الَّذِينَ مِن قَبْلِهِمْ كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ وَاللَّهُ عَلِيمٌ حَكِيمٌ. மேலும் உங்கள் சிறுவர்கள் விவரம் தெரியும் பருவத்தை அடைந்து விட்டால் அவர்களுடைய பெரியவர்கள் எவ்வாறு அனுமதி கோருகிறார்களோ அவ்வாறு அவர்களும் அனுமதி பெற்று வரட்டும். இவ்வாறு அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை உங்களிடம் விவரிக்கின்றான். மேலும் அவன் மிக அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். وَالْقَوَاعِدُ مِنَ النِّسَاءِ اللَّاتِي لَا يَرْجُونَ نِكَاحًا فَلَيْسَ عَلَيْهِنَّ جُنَاحٌ أَن يَضَعْنَ ثِيَابَهُنَّ غَيْرَ مُتَبَرِّجَاتٍ بِزِينَةٍ وَأَن يَسْتَعْفِفْنَ خَيْرٌ لَّهُنَّ وَاللَّهُ سَمِيعٌ عَلِيمٌ. எந்த பெண்கள் இளமை பருவத்தை கடந்து திருமணத்தில் விருப்பம் இல்லாதவர்களாய் இருந்து விடுகின்றார்களோ அந்த பெண்கள் தங்கள் அழகை வெளிக்காட்டாதவர்களாய் தங்கள் மேலாடைகளை கழற்றி வைப்பதில் அவர்கள் மீது யாதொரு குற்றமும் இல்லை. ஆயினும் அவர்களும் நாணமுள்ள பெண்களாய் நடந்து கொள்வதே அவர்களுக்கு மிக ஏற்றதாகும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். لَيْسَ عَلَى الْأَعْمَى حَرَجٌ وَلَا عَلَى الْأَعْرَجِ حَرَجٌ وَلَا عَلَى الْمَرِيضِ حَرَجٌ وَلَا عَلَى أَنفُسِكُمْ أَن تَأْكُلُوا مِن بُيُوتِكُمْ أَوْ بُيُوتِ آبَائِكُمْ أَوْ بُيُوتِ أُمَّهَاتِكُمْ أَوْ بُيُوتِ إِخْوَانِكُمْ أَوْ بُيُوتِ أَخَوَاتِكُمْ أَوْ بُيُوتِ أَعْمَامِكُمْ أَوْ بُيُوتِ عَمَّاتِكُمْ أَوْ بُيُوتِ أَخْوَالِكُمْ أَوْ بُيُوتِ خَالَاتِكُمْ أَوْ مَا مَلَكْتُمْ مَفَاتِحَهُ أَوْ صَدِيقِكُمْ لَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَأْكُلُوا جَمِيعًا أَوْ أَشْتَاتًا فَإِذَا دَخَلْتُمْ بُيُوتًا فَسَلِّمُوا عَلَى أَنفُسِكُمْ تَحِيَّةً مِّنْ عِندِ اللَّهِ مُبَارَكَةً طَيِّبَةً كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمُ الْآيَاتِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ. குருடர், நொண்டி, நோயாளி போன்றவர்கள் யாருடைய வீட்டில் சாப்பிடுவதிலும் அவர்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் உங்களின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையரின் வீடுகளிலோ உங்கள் அன்னையரின் வீடுகளிலோ அல்லது உங்கள் சகோதரர்களின் வீடுகளிலோ
உங்கள் சகோதரிகளின் வீடுகளிலோ அல்லது உங்கள் சிறிய தந்தை பெரிய தந்தையரின் வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தையின் சகோதரிகளின் வீடுகளிலோ உங்கள் தாயின் சகோதரர்கள் வீடுகளிலோ அல்லது உங்கள் சிற்றன்னை பெரியன்னையரின் வீடுகளிலோ அல்லது எந்த வீடுகளின் திறவுகோள்கள் உங்கள் பொறுப்பில் உள்ளனவோ அந்த வீடுகளிலோ அல்லது உங்கள் நண்பர்களின் வீடுகளிலோ சாப்பிடுவதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் அனைவரும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ சாப்பிடுவதிலும் உங்கள் மீது குற்றமில்லை. எவ்வாறாயினும் வீடுகளில் நீங்கள் நுழையும் போது நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு சலாம் கூறுங்கள். இது நல்லாசி எனும் முறையில் இறைவனிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்டதும் பாக்கியங்கள் கொண்டதும் தூய்மையானதுமாகும். இவ்வாறு அல்லாஹ் அறிவுரைகளை உங்களுக்கு விவரிக்கின்றான். இதனால் நீங்கள் சிந்தித்துணர்ந்து செயல்படக்கூடும். إنما المؤمنون الذين آمنوا بالله ورسوله وإذا كانوا معه على أمر جامع لم يذهبوا حتى يستأذنوه إن الذين يستأذنونك أولئك الذين يؤمنون بالله ورسوله فإذا استأذنوك لبعض شأنهم فأذن لمن شئت منهم واستغفر لهم الله إن الله غفور رحيم. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்களும் மேலும் ஏதேனும் ஒரு பொதுப்பணிக்காக அவர்கள் இறை தூதருடன் இருக்கும் போது அவரிடம் அனுமதி பெறாமல் அவரை விட்டு பிரிந்து போகாதவர்களுமே உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாவர். நபியே, உம்மிடம் அனுமதி கோருபவர்கள்தாம் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள். எனவே அவர்கள் தங்களுடைய ஏதேனும் தேவைக்காக உம்மிடம் அனுமதி கோரினால் அவர்களில் நீர் விரும்பியவர்களுக்கு அனுமதி வழங்குவீராக. மேலும் இத்தகையோருக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பும் கோருவீராக. சின்னமாக அல்லாஹ் பெரிதும் மன்னித்தருள்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். لا تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا قد يعلم الله الذين يتسللون منكم لواذا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. ألا إن لله ما في السماوات والأرض قد يعلم ما أنتم عليه ويوم يرجعون إليه فينبئهم بما عملوا والله بكل شيء عليم. முஸ்லிம்களே, உங்களுக்கிடையே விடுக்கப்படும் தூதரின் அழைப்பை உங்களில் ஒருவர் மற்றொருவரை அழைப்பது போன்று கருதிவிட வேண்டாம். உங்களில் எவர்கள் ஒருவரை ஒருவர் திரையாக்கிக் கொண்டு மறைவாக நழுவிச் செல்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நன்கறிகின்றான். இறை தூதரின் கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் தங்களுக்கு ஏதேனும் கடும் சோதனை நேர்ந்து விடுமோ, தம்மீது துன்புறுத்தும் வேதனை வந்துவிடுமோ என்று அஞ்சட்டும். அறிந்து கொள்ளுங்கள், வானங்களிலும்
பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவையாகும். நீங்கள் எந்த நிலையில் இருக்கின்றீர்களோ அதனையும் அல்லாஹ் அறிகின்றான். மக்கள் அவனிடம் திரும்ப கொண்டு வரப்படும் நாளில் அவர்கள் என்னவெல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை அவன் அவர்களுக்கு அறிவித்து விடுவான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.